சார் ஒரு 2 ஹவர் கொடுத்தா போதும். என்ன படம் 2 ஹவரா, நான் 2 ஹவரான்னு கேட்டேன். இல்லைங்க 2 ஹவர் வந்தீங்கன்னா போதும், அப்புறமா நான் மிச்ச கதையை சொல்கிறேன் அப்படின்னாரு. அவருடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அவருடைய எளிமையாக இருக்கட்டும், அந்த இன்னோசென்ட் தான் இப்போ வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக வச்சிருக்கிறதுக்கு காரணம். தம்பிதுரை சார் ரொம்ப ஒரு நல்ல மனிதன். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், தாவூத் டீம் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். அதாவது தாவூத் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல பிரசாந்த் தம்பிதுரை ஃபோன் பண்ணார். அதுக்கப்புறமா பிரசாந்த் ஃபோன் பண்ணார். இந்த டைரக்டரை பேச சொல்கிறேன், ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டுக்குங்கன்னு. சார் ஒரு 2 ஹவர் கொடுத்தா போதும். என்ன படம் 2 ஹவரா, நான் 2 ஹவரான்னு கேட்டேன். இல்லைங்க 2 ஹவர் வந்தீங்கன்னா போதும், அப்புறமா நான் மிச்ச கதையை சொல்கிறேன் அப்படின்னாரு. எங்க 2 ஹவர் வர சொல்லி என்ன எடுப்பீங்கன்னு கேட்டேன். நீங்கள் வாங்க அப்படின்னாரு. உண்மையிலே மிரண்டு போயிட்டேன். நான் டைரக்டர் பிரசாந்துக்கு வந்து எப்படி பாராட்டுனது இல்லை. முதல் முறையாக நான் நிறையா ஃபங்க்ஷன் போயிருக்கேன். இது வரைக்கும் வீசின கையும் வெறுங்கையுமா தான் போயிருக்கேன். முதல் முறையாக பொக்கையோடு வந்தது இந்த தாவூத் படத்துக்கு தான். முதல்ல பிரசாந்தை பார்த்து, தம்பிதுரையை பார்த்து ஒரு பொக்கையை கொடுத்து வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அவ்வளவு அழகாக ஒர்க் பண்ணாங்க. பிரசாந்தும் சரி, கேமராமேனும் சரி, அவ்வளவு அழகாக சொன்ன மாதிரி 2 மணி நேரத்தில் முடித்தாங்க. ரொம்ப அழகாக எடுத்தாங்க. என்னை பார்க்கும்போது நானான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா தாவூத் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சொல்லுவாங்க, என்னை அடிக்கடி பார்த்தோன்னு சொல்கிறது ஜெமினியில், ஏக்மார் தோ துக்கேடா தாவூத்தோட ஓப்ராயாக இருந்தேன். ஆனால் இங்கே தாவூத்துக்கு பிஏவாக இருக்கேன். அது ஒரு பெரிய கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஆனால் காஸ்டியூம்லேருந்து ஒரு ஸ்டைல்லேருந்து எல்லாத்தையுமே அழகாக பிரசாந்த் சொல்லி கொடுத்தாரு. அவங்க கூட ஒர்க் பண்ணதில் மிகப்பெரிய சந்தோஷம். ரவி அண்ணன் சொல்லும்போது சொன்னார், யார் படம் ஆரம்பிக்கிறா, எப்போ ஆரம்பிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. முன்னாடிலாம் சூப்பர் குட்டு, சத்யஜோதி, மெட்ராஸ் டாக்கீஸ், ராஜ்கமல் அப்படின்னு பூஜை போட்டால் தெரியும், ஷூட்டிங் போனால் தெரியும். ஆனால் எப்போ ஷூட்டிங்கு, எப்போ எடுக்கிறாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும்பொழுது இந்த படமும் ரொம்ப அழகாக ஃபாஸ்ட்டாக அழகாக எடுத்திருக்காங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. இன்னும் வாழ்த்துறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. லிங்கா பார்த்தேன், உண்மையிலே வாழ்த்துக்கள். அவங்க கூட சேர்ந்து நடித்த அத்தனை பேருக்கும் சரி, கதாநாயகிக்கும் சரி, இசையமைப்பாளருக்கும் சரி, தீனாலிருந்து அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைய. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் பொறுமையாக இத்தனை பேர் வெயிட் பண்ணதுக்கு நன்றி. சுசாந்த் கேமராமேன் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நான் அவரோட ஒரு 6 மந்த் முன்னாடி ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போதே ஒரு கேமராமேனுக்கான எல்லா தகுதியுமே இருக்குது அப்படின்னு அவருடைய ஒர்க்கில் பார்த்தேன். நேற்று வந்து சுசாந்த் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கணும், ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாரு. நம்ம அசிஸ்டண்ட்டை சொன்னேன். அப்படி நம்ம அசிஸ்டண்ட்டை சரி போஸ்டர் டிசைன் அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னேன். நான் போஸ்டர் டிசைனில் தெரிஞ்சிடும் அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம போகலாமா வேண்டாமான்னு. போஸ்டர் டிசைனை பார்த்தோன்னே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப பர்டிகுலராக வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து, ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், எல்லாருமே ரொம்ப சூஸ் பண்ணி படங்கள் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கான ஒரு அந்த ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி ரோல் இருந்தால் தான் பண்ணுவாங்க. ஸோ சரி ஓகே, இது கண்டிப்பாக ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்ட்டு வேறு எதுனா இந்த படத்தை பற்றி எனக்கு தெரியாது அப்படி கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த படத்துடைய ட்ரெய்லர், சாங்ஸ் பார்க்கும்போது. நிச்சயமாக வந்து இதே பிரசாத் லேப் டப்பிங்கில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு டார்க் ஹியூமர் இந்த படத்தில் தெரியுது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் யாரை பாராட்டுறதுன்னு தெரியல. மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுறாங்க. இந்த படத்துடைய ஹீரோ லிங்கா பற்றி சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே நான் ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணும்போது அந்த ஹீரோ முகத்தில் ஒரு இன்னோசென்ட் இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா அவங்க பாடி ஃபிட்டாக இருக்கிறா, அப்படி ஃபேராக இருக்கா, அப்படி அதெல்லாம் செகண்டரி தான். முகத்தில் ஒரு இன்னோசென்ட் இருந்தால் தான் மக்களுக்கு ஈஸியாக போய் கனெக்ட் ஆவாங்க. இப்போ வரைக்கும் ரஜினி சாருடைய பேச்சாக இருக்கட்டும், அவருடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அவருடைய எளிமையாக இருக்கட்டும், அந்த இன்னோசென்ட் தான் இப்போ வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக வச்சிருக்கிறதுக்கு காரணம். ஸோ அப்படி ஒரு எளிமை ரொம்ப ரொம்ப மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியம். அது ஒரு கதாநாயகனாக நடிக்கிறவங்களுக்கு அந்த எளிமை மக்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் ஆகும். லிங்கா முகத்தில் அந்த எளிமை இருக்குது, அந்த இன்னோசென்ட் இருக்குது. இந்த கதாபாத்திரமும் அதுவுமே அமைச்சிருக்கா அப்படி. ஸோ நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துடைய இயக்குனர் பிரசாத் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் தம்பிதுரை சார், நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ஒரு இயக்குனராக இருந்திருக்கீங்க. இந்த படத்துடைய வெற்றி மூலம் நிறைய படங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும்.
அப்புறம் இந்த படத்துடைய லிரிக் ரைட்டர் அவருக்கும், ஏன்னா இந்த படத்துடைய சாங் மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா ட்ரெய்லர் சாங் தான் ஒரு ஆடியன்ஸை தேட்டர் கூட்டிகிட்டு வரும். அதுக்கு ரொம்ப லிரிக் ரைட்டரும் மியூசிக் ரைட்டரும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 10 மியூசிக். ஸோ எல்லா பெரிய படங்களும் பண்ணியிருந்தாலும் சின்ன படங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குவாலிட்டியான படங்களை செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக வந்து ரொம்ப ஃபன்னாக சொன்னாலும் சரி, சீரியஸாக சொன்னாலும் சரி, தெய்வமே அப்படின்னா வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறவங்க தான். அப்படி எல்லாருடைய மைண்ட் வாய்ஸ்லேயும் இருக்கக்கூடிய இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேஜ், ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக ஓடும். இப்போ லோகா அப்படிங்கிற ஒரு படம், அது படம் ஒரு ஷோ அப்படி போட்டுருந்தாங்க. மொத்தமாகவே தேடி பார்த்தா ஒரு 2 ஷோ தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா தமிழ்நாடு எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. உங்கள் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா Day 1 அந்த படம் அப்படியே ஹிட் ஆகும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு முதல் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய நீண்ட வருட நண்பர்கள். அவர்களுடைய படம்னா என்னுடைய படம். ஸோ எல்லா காலகட்டத்திலையும் ஒன்றாவே பயணிச்சிருக்கோம். டீ கடல் புலம்பியிருக்கோம், வாய்ப்பு தேடி இருக்கோம். ஸோ அதோட பலன்லாம் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் நாங்கள் அவங்களோட படத்தை பார்க்கும்போது, எங்களோட படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஹாப்பினஸ் அண்ட் கேர் வந்து எப்பயுமே இருக்கும். அந்த வகையில் லிங்கா என்னுடைய நண்பன், மிக நெருங்கிய நண்பன். இண்டஸ்ட்ரியில் ஒன்றா தான் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க ஆரம்பித்தோம். சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது படத்தின் மூலமாக கவனம் ஈர்த்து, சேதுவதின் மூலமாக மீண்டும் ஒரு முத்திரை பதித்து, அயலியில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணி இன்னைக்கு தாவத்தில் ஒரு தனித்த கதாநாயகனாக உருவெடுத்திருக்கார். நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ பொறுமையாக வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறது தான் ரொம்ப பெருமை வேணும். அதை வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரத், சாரா, ஜெயக்குமார் சார், தம்பிதுரை, அருண் பாரதி சார், தீனா அண்ட் ஷாரா, சைவம் ரவி சார் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர்த்தி, கோகுல், மணிமேகலை அண்ட் எடிட்டர் அண்ட் அனந்த் நாக் அண்ட் ஹாலிவுட் சிங்கர், தேங்க்யூ. ஸோ எல்லாருக்குமே நன்றி இங்கே வந்ததுக்கு. சிறு முதலீடு பெருமுதலீடு இது ரெண்டுக்கும் உழைப்பு ஒன்று தான். ரெண்டு முதலாளிகளுமே எதிர்பார்க்கறது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ். 2 பேரோட உழைப்பு ஒன்று தான். ஸோ பெரிய படங்களுக்கு விளம்பரம் அந்த படங்களே, சிறிய படங்களுக்கு விளம்பரம் நீங்கள் மட்டும்தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொண்டு போய் சேருங்க. ஏன்னா நான் 50 கோடி 60 கோடி படங்களுள்ள ஹீரோஸோட படமும் நடிச்சிருக்கேன். ரொம்ப சிறிய படங்களும் நடிச்சிருக்கேன். அதோட வலி வேதனை என்னென்னு அவங்களுக்குள்ள ட்ராவல் பண்ணுற எல்லா படங்களையும் நான் பார்த்துருக்கேன். அது எனக்குமான வழி, எங்கள் டீமுக்கான வழி, நம்ம இண்டஸ்ட்ரிக்கான வழி. ஸோ இதில் ரொம்ப நான் முக்கியமாக நான் நன்றி சொல்ல விரும்புவது வந்து ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட், ஆர்த்தி அண்ட் கோகுல் அவங்களுக்கு தான். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸ் தான் தமிழ் சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய போராட்டமாக இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த படம் பாட்டில் இல்லாதக்கப்புறம் அவங்களுக்கு இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பெரியும் கண்டிப்பாக எடுத்து தரும். அதன் மூலமாக தம்பிதுரை சேரக்கும் லிங்காவுக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள் வாய்ப்பும் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். தம்பிதுரை சார் ரொம்ப ஒரு நல்ல மனிதன், ஒரு அமைதியான, சினிமா மீது காதல் கொண்ட, லிங்கா சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து தன்னால் முடிந்த வகையில் எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ ட்ராமாவில் என்ன வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சதுலேருந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்காரு. தேங்க்யூ தம்பிதுரை சார். அண்ட் டத்தோ ராதாரவி சார் அவர்களுக்கும் சுசீந்திரன் அவர்களுக்கும் நன்றி. ஸோ முக்கியம், ஏன்னா யார் இந்த ஃபங்க்ஷனை யூடியூப்ல லைட்டாக பார்க்குறப்ப யார் பேசியிருக்கா என்ன பேசியிருக்கான்னு பார்க்கறதுக்கே ஒரு பொறுமை வேணும். ஸோ அதுக்காக தான் அந்த ப்ரொமோஷனுங்கிற மேட்ரே வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா படங்களுக்குமே எதை புல் பண்ணி ஆடியன்ஸை வர வைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற பெரிய டாஸ்காக இருக்கு. யார் பேசினா கேட்பாங்க, யார முகத்தை காட்டி இந்த படத்தை நாங்கள் புல் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க எல்லாருமே தான் எங்கள் முகம். ஸோ நீங்கள் தான் அந்த முகத்தை எல்லாம் கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அண்ட் அம்பிகாபதி, அருண் பாரதி, மார்கபந்து, முதல் சந்து மாதிரி இந்த உங்களோட காம்பினேஷனில் நல்ல பாடல்கள் அண்ட் வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய 100வது பாடலுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுங்கள். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மட்டும்தான், ப்ரெஸ்ஸோ முடிஞ்ச உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் உங்களுடைய கருத்துக்களை தாவூத் படத்துக்கு தெரிவிக்கணும். அதே நாளில் ரிலீஸ் ஆகிற எல்லா சிறு குறு படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா படங்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.